தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் இந்த முறை பாஜக முக்கிய தலைவர்களை வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. அது மட்டுமின்றி நாடு முழுவதும் பல இடங்களில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர்களை மக்களவைத் தேர்தலில் களமிறக்கியுள்ளது. ஒன்றிய அமைச்சர்களான பியூஷ் கோயல், பூபேந்தர் யாதவ், ராஜீவ் சந்திரசேகர், ஜோதி ராதியா சிந்தியா போன்ற மாநிலங்களவை எம்பிக்கள் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களான ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை. நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என்பதற்கான காரணத்தை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆங்கில செய்தி டிவி சேனல் டைம்ஸ் நவ் மாநாட்டில் பேசிய நிர்மலா சீதாராமன் கூறியதாவது: இம்முறை தமிழ்நாட்டிலோ அல்லது ஆந்திராவிலோ போட்டியிட விருப்பம் இருக்கிறதா என பாஜக தேசிய தலைவர் KP நட்டா என்னிடம் கேட்டார். 10 நாட்கள் யோசித்துவிட்டு பதில் சொல்கிறேன் என்று கூறினேன். அதேபோல 10 நாட்களுக்கு பிறகு சென்று போட்டியிடவில்லை என்றேன். ஏனென்றால் தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு இன்னும் பணம் இல்லையே. அது மட்டுமின்றி ஆந்திராவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இரண்டிலும் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. வெற்றி பெறும் திறனுக்கு பல்வேறு அளவுகோல்களை கேட்பார்கள். நீங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவரா அல்லது அந்த மதத்தை சேர்ந்தவரா, நீங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவரா என கேட்பார்கள். அதனால் என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் முடியும் என நான் நினைக்கவில்லை. எனவே நாம் வேண்டாம் என்று சொன்னேன். இதையெல்லாம் சொன்னதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பத்திரிகையாளர், ஒன்றிய அமைச்சராக உள்ள உங்களிடமே தேர்தலில் போட்டியிட பணம் இல்லையா என கேட்கப்பட்டதுக்கு, எனது சம்பளம், எனது வருமானம், எனது சேமிப்பை ஆகியவை தான் என்னுடையது, அதை நான் செலவழிக்க விரும்பவில்லை என கூறி வாங்கினார் நிர்மலா சீதாராமன்.